வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறேன். வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி செய்யுங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக சாப்பிட்ணும். கீரை கடையல் தான் செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் துவரம்பருப்பை கழுவி அதை குக்கரில் வச்சுருங்க. அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. பருப்புக்கு தேவையான அளவு மட்டும் ஊற்றினா போதும். அப்புறம் கீரையை ஆஞ்சு நல்லா தண்ணி ஊற்றி 2-3 வாட்டி வாஷ் பண்ணுங்கள். ஊற வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா மண்ணெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அதில் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா போட்டு குக்கரை விசில் போட்டுருங்க. இது ஒரு 4 விசில் வரட்டும். அது வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி மண் சட்டி இருந்ததுன்னா அதில் எடுத்து நீங்கள் வேக வச்ச இதை ப்ரெஷர் போனதுக்கப்புறம் அதில் மாற்றிக்கோங்க. மண் சட்டி இல்லை அப்படின்னா இந்த குக்கர்லேயே மசிச்சிடலாம். நல்லா பருப்பு வெந்துருச்சுன்னா ஈஸியாக மசிச்சிடலாம். ஆனால் மண் சட்டியில் கடையும் போது இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ தாளித்து கொட்டுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு 5-6 காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டை நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இடித்த பூண்டை போட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். இடிச்சிட்டு அதை போடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க இதில். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பாத்திரம், அதில் இப்போ நம்ம தாளித்ததை போட்டுட்டு தேவையான அளவு கல் உப்பை இப்போ தான் போடணும். ஓகேங்களா? இதை பெரியவங்க சாப்பிட்றா இருந்தால் பருப்போட அளவு இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதனால தான் அவங்க கீரை ரொம்ப இருந்ததுன்னா சாப்பிட மாட்டாங்கன்ட்டு பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. கல் உப்பு போட்டு கடையும் போது ஈஸியாக கடைய வரும். அதுக்காக தான் கல் உப்பு. இப்போ நல்லா கடைஞ்சிடணும். இப்போ கீரை வேக வைக்கும் போது எக்ஸஸாக தண்ணி இருந்தது, அதை கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா அதை அப்போவே ஊற்றிட்டோன்னா கடைய வராது. அதனால் அந்த தண்ணியை இருத்துட்டு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியும் இதிலேயே ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. அரைக்கீரை, சிறுகீரை, அப்புறம் மணத்தக்காளி கீரைலாம் இந்த மெத்தடில் செய்யலாம். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூங்க.